திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 495, அதிகாரம் இடனறிதல். சோழ நாட்டின் தலைநகரம் காவிரி பூம்பட்டினத்தை அரசர் பெருவளத்தான் ஆட்சி செய்து வந்தார். அமைச்சர்களும் படைத்தலைவனும் அவையினரும் இருக்கைகளில் அமர்ந்து, மன்னா, நமது நாட்டின் படைகளும் அரண்களும் மிகவும் பலமாக உள்ளது. பல மன்னர்கள் கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்ற முயற்சி மேற்கொண்ட போதெல்லாம் முடியாமல் போனது. நமது நாட்டை யாராலும் வெல்ல முடியாது என்று கர்வமாக கூறினர். அதனால் சேர நாட்டின் மீது போர் புரிய தூது அனுப்பியதாகவும் தெரிவித்தனர். அப்போது சேர நாட்டு தூதன் உள்ளே நுழைந்து அரசரை பணிவாக வணங்கி, அரசே, எங்கள் பேரரசர் சேரமான் நெடுஞ்சேரலாதன் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். வெண்ணி பரந்தலை என்ற இடத்தில் தங்களை போர் புரிய வருமாறு அழைத்துள்ளார் என்று கூறிவிட்டு தூதுவன் சென்றார். அரசர் பெருவளத்தான், அமைச்சரே, கடல் போன்ற பெரும்படை நம்மிடம் உள்ளது. போர் பயிற்சி மிக்க எண்ணற்ற வீரர்கள் உள்ளனர். நம்மை வெல்லும் ஆற்றல் யாருக்கு உள்ளது? வீணாக நம்முடன் போரிட்டு அழியப் போகிறான் சேரமான் என்று சூளுரைத்தார். தமது நாட்டு படைகளுடன் போருக்கு சென்றார் சோழ மன்னன் பெருவளத்தான். வெண்ணி பரந்தலையில் சேரமான் தனது படை வீரர்களுடன் பல நாட்கள் தங்கியிருந்து அங்கே போர் பயிற்சி செய்து வைத்திருந்தான். இதனால் சேரமானின் படை வீரர்கள் அப்பகுதியின் நிலத்து இயல்புகளை நன்கு தெரிந்து வைத்திருந்தனர். எனவே சோழ பெருவளத்தானின் படைகளை எளிதாக தோற்கடித்தனர். தன் பலத்திற்கு சாதகமில்லாத இடத்தில் போர் புரிய சென்றதால் சோழன் தோற்க நேர்ந்தது. முதலை நீரில் வெற்றி பெறும். ஆனால் நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்ற விலங்குகள் வென்றுவிடும் என்பதை நெடும்புணலுள் வெல்லும் முதலை, அடும்புணலின் நீங்கின் அதனை பிற என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சாதகமற்ற சூழல் அழிவு, ஏற்ற சூழலே வெற்றி